ஒரு காலத்துல பசுமை வயல்கள், மரங்கள், கால்வாய்கள் கலகலப்பா இருந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து சிறிய சிறிய வேலைகளை செய்து அமைதியா வாழ்ந்தார்கள். அதே கிராமத்துல வெங்கையா மற்றும் லக்ஷ்மம்மா என்ற தம்பதிகள் இருந்தார்கள். அவர்கள் பாலை விற்று நேர்மையா வாழ்க்கையை நடத்தினாங்க. அவர்களுக்கு ஒரே மகன் அஞ்சையா. அஞ்சையாவின் மனது தங்கம் போல இருந்தாலும் அவன் மிகவும் அப்பாவி. யாராவது ஏதாவது சொன்னாலும் உடனே நம்பி விடுவான். அதனாலதான் அவன் பெற்றோர் எப்போதும் அவன் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வெங்கையா, லக்ஷ்மம்மா, நம்ம அஞ்சையா ரொம்ப அப்பாளு. அவனை பற்றி யோசிச்சா எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. லக்ஷ்மம்மா, உண்மைதானண்டி. இந்த காலத்துல அப்பாவியா இருந்தா எல்லாரும் ஏமாற்றி விடுவாங்க. அவனுக்கு எப்படியாவது புத்திசாலித்தனம் வரணும். வெங்கையா இப்பவே பெரியவனாயிட்டான். இப்போ என்ன கற்றுக் கொடுக்கணும்னு கூட புரியல. லக்ஷ்மம்மா, ஒரு புத்திசாலி பொண்ணோட கல்யாணம் பண்ணினா அவள் அவனை சரியான பாதையில நடத்துவாள். அவங்க இருவரும் அதே நம்பிக்கையோட நாட்கள் கழிச்சாங்க. கொஞ்ச நாள்களுக்கு பிறகு வெங்கையாவுக்கு உடல்நல சரியில்லாம போச்சு. அவர் அஞ்சையாவை கூப்பிட்டு, வெங்கையா, அஞ்சையா, இன்று நான் சந்தைக்கு போக முடியாது. இந்த 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டு நல்ல மாடுகளை வாங்கிக்கிட்டு வா. அஞ்சையா சந்தோஷமா பணத்தை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான். அவன் போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மம்மா பயத்தோட, லக்ஷ்மம்மா, ஐயோ, நம்ம அஞ்சையாவை சந்தைக்கு அனுப்பிடலா, யாரோ ஏமாற்றிடுவாளோ. சின்ன சின்ன வேலைகள் செய்யாம இருந்தா எப்படி கற்றுக்கொள்வான்? ஒரு நாள் இந்த வியாபாரம் எல்லாமே அவனே பார்த்து கொள்ளணும். சந்தையில் ஒரு புத்திசாலி வியாபாரி அஞ்சையாவின் அப்பாவித்தனத்தை கவனித்தான். பாப்பா, இந்த மாடு ரொம்ப சிறப்பானது. நீ என்ன பேசினாலும் இது கூட அதே மாதிரி கத்தும். நீ எங்க போனாலும் அது அங்கேயே வரும். இப்படி ஒரு மாடு வேறெங்கும் கிடையாது. அஞ்சையா ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா இது உண்மையிலே மாயா மாடா? ஆமாம் பாப்பா. அதனாலதான் இதுக்கு விலை 5000 ரூபாய். சுத்தமான அஞ்சையா ஒரு நிமிஷமும் யோசிக்காம எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த மாடை வாங்கி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே லக்ஷ்மம்மா சந்தோஷமா, பாருங்க, நம்ம பையன் மாடு கொண்டு வந்திருக்கான். நீங்க நினைச்ச அளவுக்கு நான் சுத்தமானவன் இல்லை. ஆனா வெங்கையா மாடுகளை எண்ணினான். வெங்கையா, அஞ்சையா, நான் 3 மாடுகள் வாங்கணும்னு பணம் கொடுத்தேன். ஒரு மாடு மட்டும் ஏன் கொண்டு வந்த? அஞ்சையா சுத்தமானவனாக சிரிச்சு, அப்பா, இது சாதாரண மாடு இல்ல. நான் அம்மா அப்படின்னா இதுவும் அம்மா அப்படின்னு சொல்றது. நான் புல் பிடிச்சு கூப்பிட்டா உடனே என் பின்னாடி வந்துடும். அதனாலதான் 5000 ரூபாய் கொடுத்தேன். அஞ்சையா உடனே அம்மா அப்படின்னா மாடும் அம்மா அப்படின்னு சொன்னது. அஞ்சையா புல் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சதும் மாடும் அவன் பின்னாடி வந்துச்சு. அஞ்சையா பெருமையோட, பாத்தீங்களாப்பா, நான் சொன்னது உண்மைதான். வெங்கையா தலைய பிடிச்சுக்கிட்டார். வெங்கையா, ஐயோ, என் பொண்ணு, எல்லா மாடுகளும் அப்படிதான் கத்தும். புல் காட்டினா எந்த மாடும் பின்னாடி வந்துடும். உன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வருத்தத்தோட உள்ளே போயிட்டார். லக்ஷ்மம்மா கூட கண்ணீரை துடைத்து கொண்டு, இனிமேல் நீ தனியா சந்தைக்கு போகக்கூடாது பாப்பா. அஞ்சையா மட்டும் தன்னால் என்ன தவறு நடந்துச்சுன்னு கூட புரியாம அமைதியா நின்றார். அந்த நாள்ல நடந்த சம்பவத்தால வெங்கையா, லக்ஷ்மம்மா இருவரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனா அஞ்சையாவை திட்டுனா அவன் மனசு பாதிக்கப்படும் என்று நினைத்து இனிமேல் மெதுவாக கற்றுக் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். நாட்கள் கடந்து போய் கொண்டோங்கன. ஆனா அஞ்சையாவின் அப்பாவித்தனத்துல மட்டும் எந்த மாற்றமும் வரவில்லை. ஒரு நாள் வெங்கையா, லட்சுமம்மா இருவரும் வேலையில வெளியே போனாங்க. வீட்ல அஞ்சையா மட்டும்தான் இருந்தா. அப்போதே ஒரு வயதான பிச்சைக்காரர் வீட்டு முன்பு வந்து, பாபு, 4 நாட்களாக வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடவில்லை. கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அஞ்சையா உடனே வெளியே வந்து, தாத்தா, வீட்ல சோறு இல்ல. அம்மா அப்பா கூட வீட்ல இருந்த. என்னிடம் பணமும் இல்ல. பிச்சைக்காரர் அஞ்சையாவின் நிர்பராதத்தையும் உடனே கவனித்தார். மனதுல இவையெல்லாம் பார்த்து இந்த பையனை ஏமாற்றுவது ரொம்ப எளிது என்று நினைத்தான். அவன் நடித்து, பரவாயில்ல பாபு, பணம் இல்லை என்றால் உன்னிடம் மாடுகள் இருக்கின்றனவே, அவற்றில் ஒரு மாடையாவது தானமாக கொடு. அஞ்சையா ஆச்சரியமாக, ஐயையோ தாத்தா, அதை எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே ஒரு மாடு வாங்கியதற்காக அப்பாவுக்கு 5000 ரூபாய் நஷ்டம் வந்தது. இப்போது இன்னொரு மாடு கொடுத்தால் என்ன ரொம்ப கோபப்படுவார்.
பிச்சைக்காரர் உடனே இன்னொரு பொய் சொன்னார். பிச்சைக்காரர் உடனே இன்னொரு பொய் சொன்னா. பாப்பா, தானம் செய்தவர்களை கடவுள் எப்போதும் காலி கைகளோடு விடமாட்டார். 1 கொடுத்தா 10 கொடுப்பார். நீ எனக்கு ஒரு மாடு கொடுத்தால் கடவுள் உனக்கு 10 மாடுகள் கொடுப்பார். அஞ்சையா சிரமம் இல்லாமல். உண்மையா தாத்தா? ஆமாம் பாப்பா, இது கடவுளின் வார்த்தை. கடவுளின் பெயர் கேட்டவுடன் அஞ்சையா சிறிதும் யோசிக்காம ஒரு மாட்டை கொண்டு வந்து பிச்சைக்காரருக்கு கொடுத்து விட்டான். பிச்சைக்காரர் சந்தோஷமா அந்த மாட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லக்ஷ்மம்மா வீட்டுக்கு வந்தா. மாடுகளின் கொட்டிலில் பார்த்தபோது ஒரு மாடு காணவில்லை. அவள் உடனே, அஞ்சையா, நம்ம மாடுகளில் ஒன்று எங்கே போய்விட்டது? அஞ்சையாவுக்கு பயம் வந்தது. உண்மை சொன்னா அம்மா கோவப்படுவாளோ என்று அஞ்சையா நினைத்தான். ஆனா உடனே பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவு செய்து நடந்ததையெல்லாம் சொன்னான். அதை கேட்ட லட்சுமம்மா ஒரே சோகமாக ஷாக் ஆனாள். ஐயோ அஞ்சையாவா, உன்னை ஏமாற்றி விட்டாருங்க பாப்பா. பிச்சை என்றா இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டாம். ஆனால் யாராவது பசுவை தானமா கொடுப்பார்களா? அஞ்சையா தலையை குனிந்தான். நான் கடவுள் 10 பசுக்கள் தருவார் என்று நினைத்தேன் அம்மா. நானும் அம்மா. லக்ஷ்மம்மாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அந்த நேரத்துல வெங்கையாவும் வீட்டுக்கு வந்தா. நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுவாங்க. சில நேரம் அமைதியா இருந்து, நடந்தது நடந்து விட்டது லக்ஷ்மம்மா. அவனை தீத்தி பாயிரில்ல. அவ அப்பாவின்னு தெரிஞ்சு எல்லோரும் ஏமாற்றுகிறாங்க. அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவது இனி நம்மல்ல, கடவுள்தான் என்று ஆழமாக மூச்சு விட்டு விட்டு வெளியே சென்றான். அஞ்சையா மட்டும் ஒரு மூலையில உட்கார்ந்து, நான் ஏன் எல்லாருக்கும் தொந்தரவு செய்கிறேன் என்று வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டான். அவனுடைய அப்பாவி மனது துக்கத்தால் நிரம்பிரவு. நாட்கள் கடந்து செல்லும்போது வெங்கையா லட்சுமம்மாவுக்கு அஞ்சையாவை பற்றிய கவலை இன்னும் அதிகரிச்சது. தங்களுக்கு பிறகு இந்த வியாபாரத்தை யார் பார்த்து கொள்வார்கள்? அப்பாவியான தங்கள் மக இந்த உலகத்துல எப்படி வாழப்போகிறான் என்ற எண்ணத்தோட அவர்கள் தினமும் கவலைப்பட்டார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்துல மரியாதை பெற்ற சுப்பையா வெங்கையாவின் வீட்டிற்கு வந்தார். வெங்கையா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வருகிறேன். என் மக அபூர்வா உன் மக அஞ்சையாவை விரும்புகிறா. திருமணம் செய்து கொள்வது அவனையேதான் என்று சொல்கிறாள். அந்த வார்த்தை கேட்டவுடன் அங்கு இருந்த அண்டை வீட்டு பார்வதம்மா சிரித்தாள். என்ன சுப்பையா, உன் மகளுக்கு இந்த ஊர்ல வேறு யாரும் கிடைக்கவில்லையா? அவ்வளவு புத்திசாலி பெண் இந்த அப்பாவி பையனையே திருமணம் செய்து கொள்வாளா? அவனுடன் அவளுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? அப்போது அபூர்வா முன்னே வந்தாள். சின்னம்மா, ஒரு மனிதனை அவன் புத்தியால் மட்டும் மதிப்பிடக்கூடாது. அஞ்சையாவுக்கு ஒரு குறை இருக்கிறது, அது அப்பாவித்தனம். ஆனா அவன் மனசு தங்கம். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான். அப்படி நல்ல மனசு கொண்ட மனிதனை வாழ்க்கை துணையா பெறுவது ஏன் அதிர்ஷ்டம். அவள் சொற்களை கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வெங்கையா லக்ஷ்மம்மா இருவரின் கண்கள்ல மகிழ்ச்சி கண்ணீர் மின்னியது. கொஞ்ச நாட்கள் கழித்து கிராம மூத்தவர்களின் முன்னிலையில அஞ்சையா அபூர்வா இருவரின் திருமணம் விமர்சையா நடந்தது. திருமணத்துக்கு பிறகு அபூர்வா மிகுந்த பொறுமையுடன் அஞ்சையாவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரியுமாறு சொல்லுவாள். யார நம்ப வேண்டாம், யார நம்பக்கூடாது, வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், ஆனா எப்படி செலவு செய்ய வேண்டும், அனைத்தையும் அன்புடன் கற்றுத்தந்தான். முதல்ல அஞ்சையா சிறிய சிறிய தவறுகள் செய்து வந்தான். ஆனா அபூர்வா ஒருபோதும் கோபப்படவ. தவறு செய்வது தவறு அல்ல, அதே தவற மீண்டும் மீண்டும் செய்வதே தவறு. அந்த வார்த்தைகள் அஞ்சையாவின் மனதில் வலுவாக பதிந்து விட்டன. கொஞ்சம் மாதங்கள் கடமன. இப்போது அஞ்சையா முற்றிலும் மாறிவிட்டா. ஒரு பிச்சைக்காரன் ஒரு மாட்டை அழைத்து அஞ்சையாவின் வீட்டிற்கு வந்தான். ஐயா அஞ்சையா, நானும் என் மாடும் பல நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. தயவு செய்து கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? சரி, முதல்ல அந்த மாட்டை அங்க கட்டி அதற்கு புல் போடுகிறேன். என்னிடம் இன்னும் 2 மாடுகள் இருக்கின்றன, அவற்றையும் எடுத்துச் செல். பிச்சைக்காரா அதை கேட்டு மனதில், ஐயையோ, இந்த அஞ்சையாவின் அமாயகதம் இன்னும் போகவில்லையே. நான் ஒரு மாடு கொண்டு வந்தேன் என்றா இன்னும் 2 மாடுகளை தருகிறானா? எவ்வளவு அமாய்க்கிறாளோ. அஞ்சையா வீட்டுக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து 2 பொம்மை மாடுகளை கொண்டு வந்து பிச்சைக்காரன் முன் வைத்தார். பிச்சைக்காரன் ஆச்சரியத்தோட, ஐயோ, இவை பொம்மை மாடுகள் தானே. நான் உனக்கு உண்மையான மாடுகள் தருவேன் என்று சொன்னேனா? உயிருள்ள மாடுகள் தருவேன்னு சொன்னேனா?
மரியாதையா இந்த பொம்மை மாடுகளை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போ. உன்னை போன்ற மோசடிக்காரர்களுக்கு இதுதான் சரியான பாடம். தொலைவிலிருந்து இந்த காட்சியை பார்த்த வெங்கையாவின் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. லட்சுமா, நம்ம அஞ்சையா உண்மையிலேயே மாறிவிட்டான். ஆமா, நல்ல வாழ்க்கை துணை இருந்தா மனிதன் வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறும் என்பதை இன்று நம்ம கண்களா பார்த்தோம். காலப்போக்கில் வெங்கையா தன் பால் வியாபார பொறுப்புகளை அனைத்தும் அஞ்சையாவிடம் ஒப்படைத்தார். அபூர்வமான ஆலோசனைகளுடன் அஞ்சையா வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்தினார். ஒரு காலத்துல எல்லோரும் அவனை அமாயகன் என்று கேலி செய்த அஞ்சையா பின்னர் அதே கிராமத்துல நேர்மையான புத்திசாலியான வியாபாரியாக பெயர் பெற்றார். அமாயகத்தனத்திற்கு அறிவு சேரும்போது அதே மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறுவான். நல்ல வாழ்க்கை துணை, நல்ல ஆலோசனை, பொறுமை இருந்தா யாருடைய வாழ்க்கையும் மாறும்.